ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு லக்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னா ப்ளஃபி இட்லிஸ் வித் தக்காளி குருமா. அதுக்கு நான் 5020 அரிசியை 10 டம்ளர் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். ஒரு தடவை கழிஞ்சு அதுக்கப்புறமா 8 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். 2 டம்ளர் அளவுக்கு வெள்ளை உளுந்து எடுத்திருக்கேன். அதையும் நல்லா கழுவிட்டு 6 மணி நேரம் ஊற வச்சுக்க போகிறோம். ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் எடுத்து அதையும் ஒரு தடவை கழுவிட்டு ஊற வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு எப்போவுமே நம்ம உளுந்து தான் ஆட்டி எடுக்கணும் இல்லையா? அதே மாதிரி எடுத்து வச்சுருக்கிற உளுந்து எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு தண்ணியை தெளித்து தான் ஆட்டி எடுக்கணும். மொத்தமாக தண்ணியை ஊற்றி அதை ஆட்டிடக்கூடாது. இப்போ இந்த வெந்தயத்தையும் உளுந்து கூடயே சேர்த்து நல்லா பொங்க ஆட்டி எடுக்கணும். கொஞ்ச நேரம் அந்த லிட்டு போட்டு நம்ம அதை ஆட்ட விட்டுடலாம். மறுபடியும் கொஞ்சம் தண்ணி தெளித்து நல்லா அதை பொங்க ஆட்டி எடுத்துக்கணும். இப்போ பாருங்கள், நல்லா உளுந்து பொங்கி வந்துடுச்சு. இந்த டைமில் நம்ம இந்த கன்சிஸ்டன்சி வந்திருக்கான்னு செக் பண்ணிவிட்டு நம்ம அதை ஃபுல்லாக இன்னொரு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ஸோ உளுந்து நல்லா பொங்க ஆட்டி எடுக்கணும். அப்போ தான் சூப்பர் இட்லிஸ் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இந்த அளவுக்கு உளுந்து மாவு கிடச்சிருக்கு. இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும், இந்த டெக்ஸ்டரில் இருந்தால் தான் இட்லி சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறமா நம்ம ஊற வச்சுருக்கிற 5020 அரிசி இருக்கு இல்லையா, அதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நான் 10 டம்ளர் எடுத்துருக்கிறனால நான் 2 தடவை அதை போட்டு ஆட்டி எடுத்துக்க போகிறேன். இப்போ ஃபஸ்ட்டு ஒரு 5 டம்ளர் அளவுக்கு நான் அதை சேர்த்திக்கிட்டு தண்ணி தெளித்து நல்லா ஆட்டி இந்த கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறமா நான் அதை பாத்திரத்துக்கு மாற்றி எடுத்துக்க போகிறேன். நல்லா தேன் மாதிரி ஆட்டியிருக்கேன். உங்களுக்கு கொஞ்சம் பருபருன்னு ஆட்டணும் அப்படின்னா நீங்கள் அந்த மாதிரி ஆட்டி எடுத்துக்கலாம். ஸோ இப்போ மொத்தமாக ஆட்டி எடுத்துட்டேன். இப்போ கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்தி அதை நல்லா நம்ம கையாலேயே அடித்து நல்லா கலக்கி வச்சு புளிக்க வைக்கணும். அப்போ தான் ப்ளஃபி இட்லிஸ் நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு எனக்கு மாவு கிடச்சிருக்கு. இந்த கன்சிஸ்டன்சியில் இந்த டெக்ஸ்சரில் தான் இருக்கணும். ஸோ இது 2 பாத்திரத்துக்கு நான் மாற்றி வச்சிட்டேன். ஒரு 6 மணி நேரம் புளிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்திருக்கு, பொங்கி வந்திருக்கு. ஒவ்வொரு கைக்கு சீக்கிரமே புளிச்சிடும். அதனால் 6 மணி நேரமே எனக்கு அதிகமானது தான். இப்போ பார்த்தீங்கன்னா நான் இதிலேருந்து இட்லி வாத்து எடுக்க போகிறேன். இட்லி சுடுறப்போ மேலால் இருக்கிற மாவை கலக்கி விட்டு எடுத்து இட்லி சுட்டோம் அப்படின்னா நல்லா ப்ளஃபி இட்லிஸ் கிடைக்கும். உள்ளேருந்து சேர்த்து கலக்கி எடுக்க வேண்டாம். அதை தோசை சுடுறதுக்கு வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் ஒரு பாத்திரத்தில் எடுத்து கொஞ்சமாக தண்ணி மிக்ஸ் பண்ணி இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கிற மாதிரி கலக்கி எடுத்து வச்சிட்டேன். இப்போ நம்ம இட்லி ஊற்றி எடுத்துடலாம். நான் பொதுவாகவே குக்கர் இட்லிஸ் ப்ரிஃபர் பண்ண மாட்டேன். இந்த எண்ணெய் தொடச்சி வைக்கிறது. நான் எப்போவுமே துணியில் இட்லி ஊற்றி ஆவியில் வேக வச்சு எடுக்கிறது தான் எனக்கு பிடிக்கும். உங்களுக்கு எது இஷ்டமோ அதை பண்ணிக்கோங்க. இப்போ நான் 2 தட்டு இட்லிஸை ஊற்றி எடுத்தாச்சு. இப்போ இட்லி பாத்திரத்தில் தண்ணி வச்சு அது நல்லா கொதிச்சதுக்கப்புறமா ஊற்றி வச்சுருக்கிற இட்லி தட்டை எடுத்து அதில் வச்சிடலாம். இது ஒரு 5-7 நிமிஷம் வரைக்கும் வேகணும். இப்போ அதுக்கு குருமா நம்ம செய்ய போகிறோம். அதுக்கு ஒரு கடாயில் எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா கடுகு சேர்த்திட்டேன். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் 2 பெரிய வெங்காயம் அதை கட் பண்ணி இதில் ஆட் பண்ணியாச்சு. கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை இலையும் சேர்த்திருக்கேன். இது நல்லா வதங்கணும். வதங்கினதுக்கு அப்புறமா 2 தக்காளி. இது தக்காளி குருமா அப்படிங்கிறதுனால நீங்கள் தக்காளி கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்திக்கலாம். இப்போ இதையும் நல்லா உப்பு கொஞ்சம் சேர்த்திட்டு வதக்குனிங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமாக வதங்கி கொடுத்துரும். இப்போ பாருங்கள், நல்லா வதங்கிருச்சு. இந்த டைமில் வேணும்னா கொஞ்சம் தண்ணி மிக்ஸ் பண்ணிவிட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் அதை நல்லா வதக்கிட்டு அந்த கேப்பில் நம்ம இதுக்கு ஒரு மசால் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு 1 மூடி தேங்காய், 1 பல் பூண்டு, கொஞ்சமாக பொட்டுக்கடலை, 3 வரமிளகாய், இதை எல்லாத்தையும் வச்சு நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்க போகிறேன். பாருங்கள், நான் நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இதை எல்லாத்தையும் இதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை ஆட் பண்ணிவிட்டு நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு தண்ணி இதில் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். இது சீக்கிரம் கெட்டி பட்டுரும். அதனால் உங்களுக்கு தேவையான அளவு தண்ணியை ஊற்றிக்கலாம்.
அது கூடவே கொஞ்சம் உப்பு சேர்த்திக்கோங்க. ஏன்னா நம்ம அரை உப்பு தான் ஆட் பண்ணியிருக்கோம். மீதி உப்பு இப்போ சேர்த்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு டேஸ்ட் பார்த்துட்டு நீங்கள் ஒரு மூடி போட்டு ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் வரைக்கும் இதை கொதிக்க விடுங்க. இப்போ பாருங்கள் எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ கொத்தமல்லி இலை தூவி இதை வந்து நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இது தக்காளி குருமா ரெடி. இப்போ பாருங்கள் நம்ம இட்லியும் செக் பண்ணிடலாம். அதே டைமுக்குள்ள அதுவும் வெந்திருக்கும். இப்போ ஒரு 7 நிமிஷம் வரைக்கும் நான் வேக வச்சு எடுத்துக்கிறேன். இப்போ இதை வந்து வெந்திருக்கான்னு பார்க்குறக்கு நம்ம கையில் கொஞ்சம் தண்ணியை தொட்டுட்டு இட்லியை வந்து நல்லா தொட்டு பாருங்கள். நம்ம கையில் வந்து எதுவுமே ஒட்டக்கூடாது. அப்போ நம்மளுக்கு இட்லி வந்து ரெடி ஆகிருக்கும். இப்போ இதில் கொஞ்சம் தண்ணியை ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த இட்லி தட்டை எடுத்து இன்னொரு தட்டுக்கு மாற்றிடுங்க. மாற்றிட்டு இந்த இட்லி தட்டை ரிமூவ் பண்ணிடுங்க. மறுபடியும் கொஞ்சம் தண்ணி தெளித்து விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம அந்த துணியிலேருந்து இட்லியை பிரித்து எடுத்துக்கலாம். நம்ம வந்து பக்குவமாக கரெக்டான மெஷர்மெண்ட்டில் உளுந்து அரிசி எல்லாம் சேர்த்து ஆட்டி எடுத்தோம்னா இட்லி வந்து ரொம்ப ப்ளஃபியாக அந்த துணியில் ஒட்டாத அளவுக்கு வரும் நம்மளுக்கு. ஸோ இப்போ வந்து நம்ம இட்லியும் குருமாவையும் சர்வ் பண்ணிடலாம். பாருங்கள் ரொம்பவே சூப்பரான ப்ளஃபி இட்லிஸ் ரெடி ஆயிடுச்சு. அதுக்கு தக்காளி குருமா தேங்காய் சட்னி வச்சு சர்வ் பண்ணுங்கள். சூப்பராக இருக்கும்.